guys, welcome back to our channel. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸா வீடியோஸ் போட முடியல. அது என்ன ரீசன் சொல்லிட்டு நான் அஸ்வின் சார் சேனல்ல போட்டிருக்கேன். மறக்காம அதை வந்து பாத்துருங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். குக்கிங்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரெசிபி செஞ்சு. இது வந்து நான் 10th 9th படிக்கிறதுல இருந்து இந்த ரெசிபி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்து எங்க ஃபேமிலியில எல்லாத்துக்குமே நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ அஸ்வினுக்குமே மேரேஜ்க்கு வந்து ஒரு 2-3 டைம் செஞ்சு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம். சரி, செய்யும் போது வீடியோ எடுக்கலாம், நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வேன், அதை வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. வித்தியாசம்னா ரொம்ப நாள் எல்லாரும் செய்கிற மாதிரி தான். நான் எக்ஸ்ட்ரா அந்த பவுடர்லாம் போடுவேன். ஸோ அதெல்லாம் உங்கள் வீடியோவில் காட்டலாம்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்தோடனே இப்போ தான் அரிசி ஊற வைக்கிறேன். நான் வந்ததுமே ஊற வச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் இந்த அரிசி ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நிறையா சேர்க்கணும். இந்த கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, முட்டை, இந்த மாதிரி நிறையா சேர்க்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றும் சில பொருள்லாம் நம்ம வீட்டில் இல்லை. ஸோ அதெல்லாம் போய் இப்போ வாங்கிட்டு வந்தோம். திருப்பி மறுபடியும் கடைக்கு போயிட்டு இந்த சோயா சாஸு இது எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். நான் கட் பண்ணட்டுமா? குட்டி குட்டியாக இருக்கிறீங்க. மணி என்ன சாமி? மணி கரெக்டாக ஒரு 9:30 இருக்கும். வெளியே போயிட்டு வந்ததுனால டைம் ஆகிப்போச்சு. வேலை எக்கப்பட்டவா? எக்கச்சக்கமான வேலை. ஓ, ஏகப்பட்டையும் எக்கச்சக்கத்தையும் சேர்த்து எக்கப்பட்டன்ட்ட. நல்லா இருக்குது எக்கப்பட்ட. நிறைய வேலை இருக்கு அப்பா. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் ரொம்ப பாவம். என்னது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்? என்ன சொல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னு? அதுதான் நான் வீட்டிலே இருக்கிறது இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் சொல்கிறேன். நம்ம வெளியே போயிட்டு இப்படி வந்து சமைக்கிற நமக்கே வந்து இவ்வளோ டயர்டு. ஆனால் வந்து நான் மோஸ்ட்லி வீட்டில் இருக்க மாட்டோம். அதாவது நான் சொல்கிறேன் பாரு, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உனக்கு இதே சமைக்கிற வேலை மட்டும்தான். ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லைனாக தொடர்ந்து காலையில் செய்வாங்க, கொஞ்ச நேரம் வருவாங்க, பாத்திரம் கழுவு, திருப்பி மதியானம் செய்யணும், இப்போ திருப்பி பாத்திரம் கழுவணும், சாயந்தரம் ஏதாவது டீ போடணும், அப்படியே திருப்பி பாத்திரம் கழுவணும். எத்தனை வேலை! இது போக துணி துவைக்கிறது, வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுக்கறது, வெளியே போகிறது, அவங்களோட வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலை செய்யலாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. கஷ்டம்தான். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் தான் கஷ்டம். மற்றபடி ஒர்க்கிங் உமனாவோ இல்லை இந்த மாதிரி பொம்பளை மாதிரி அவங்களாவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன்னதான் தானே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், புருஷனுக்கும் சேர்த்து வேலை. இவன் காய் கட் பண்ணா அப்படின்னா நம்ம பாத்திரம் கழுவணும், இவன் வீடு கூட்டினா அப்படின்னா நம்ம பின்னாடி ஒரே ஃபீல்ட்ல இருக்கோம். ஸோ வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி தான் செய்வோம். அதே தான், இதுதான் பெரிய பிரச்சனை. ஒரே ஃபீல்ட்ல இருக்கோம் அப்படின்னா ரெண்டு பேரும். இது எல்லா வீட்லயும் நடக்கிறது. யாரெல்லாம் ஒரே ஃபீல்ட்ல இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பா அதிக சண்டை வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஃபீல்டு மட்டும் இல்லை, நார்மலாக வேற ஒரு ஃபீல்டு இருந்தாலும் சரி, ஒர்க் போகிற 2 பேரும் இருந்தாலும் சரி, வேற ஒரு ஃபீல்டு இருக்கவங்களுக்கு அவ்வளோ சண்டை வராது. ஏன்னா அவங்களோட ஃபீல்டு வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க, இந்த கஷ்டம் நமக்கு தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரே ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு கஷ்டம் தான். நானும் இது தானே செய்யறேன், செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சார் அதிகமாக சொல்ற வேலை இதுதான். நானும் வீடியோ தான் எடுக்கிறேன், நானும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் நீங்க இது ஒரு வேலை கூட பண்ண மாட்டியான்னு கேட்பேன். அடிக்கடி அவனுக்கா ஏதாவது தோணுனா மட்டும்தான் அந்த கிச்சன் பக்கம் வருவான். ஐயோ சாரு, எனக்கே அஸ்வின் ப்ளீஸ் அஸ்வின் இதை பண்ணு அப்படின்னு தான் வருவேன். ஆனா நீ வந்து உன்னோட வேலை நானும் செய்யணும்ட்டு நீ வரமாட்டேன். உனக்கு ஏதாவது போர் அடிச்சுன்னா நான் இன்னைக்கு கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஏதாவது படம் போட்டு வச்சுப்பான். சும்மாலாம் கழுவுற ஆள் கிடையாது. எங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கணும்ல. நீங்க எப்படி நான் பைத்தியமா நான் மட்டும் தனியா ஏதாவது பேசிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா சாமி, நீ பைத்தியம் தான். பாத்திரம் ஆனா நான் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. இது ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் மொபைல் பார்த்தா ஓகே, பாத்ரூம் போகும்போது மொபைல் பார்த்தா ஓகே. பாத்ரூம் அதனால சொல்றான். ஃபர்ஸ்ட்லாம் 2 பேரும் மொபைல் எடுத்து போவோம், இப்ப அதை விட்டுட்டோம். இது என்னது, பாத்திரம் கழுவும் மொபைல் பார்த்தா ஓகே, மித்த என்ன பண்ணுமோ மொபைல் பார்த்தாலும் ஓகே. குளிக்கும் போது மொபைல் பார்த்துட்டு இருக்கான். குளிக்கும் போது அந்த சவுண்ட்லயே எதுவும் கேட்காது, தண்ணி வர சவுண்ட்லயே அதை வந்து மேல வச்சுக்கிட்டு இப்படி குளிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. சண்டைலாம் வரும். எத்தனை டைம் கத்தி இந்த போன்னாலே எங்களுக்கு கூட எக்கச்சக்கமான சண்டை வந்திருக்கு. அடிதடி விஷயம்லாம் போயிருக்கு எங்களுக்கு. போன் பார்க்காத படம் பார்க்காத, போன் பார்க்காத படம் பார்க்க, இதவே சொல்லிட்டு இருக்கேன். அதாவது உண்மையை சொல்றேன், இங்க படம் பார்த்தா கத்துவா,
படுத்துட்டு இருக்கும்போது படம் பார்த்தா கத்துவா, சும்மா உட்காந்து இருக்கும்போது படம் பார்த்தா கத்துவா. இவன் இல்லாத ஒரே இடம் பாத்ரூம். அதனால அங்க போய் வச்சுட்டு சவுண்டை கம்மியா வச்சுட்டு மெதுவா ஊத்திட்டு மெதுவா பார்ப்பேன். என் நேரம் இவ கத்தாம இருந்தா நான் ஏங்க பாத்ரூம் போய் உட்காந்து படம் பாக்குறேன். அது என்னமோ அந்த படம் எனக்கு அந்த படம் சுத்தமா ஆகாது. ஆக்சுவலா நம்ம வந்து எப்படின்னா ஒரு நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம வந்து ஒரு டைரக்ஷன், நம்ம ஒரு ஆர்டிஸ்டாவும் இருக்கோம், நம்ம ஒரு எப்படின்னா ஒரு டைரக்ஷன் ஃபீல் சினிமா ஃபீல் இருக்கும். அப்படின்னா ஒரு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட். அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா டைரக்ஷன்ல இருக்க எல்லாருக்குமே. ஒரே நிமிஷம் இருங்க, நான் டைரக்ட் பண்ணதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து சின்ன வயசுல இருந்தே வந்துடும். இத்தனை படம் பார்க்கணும், இந்த படத்தை பார்க்கும்போது ட்விஸ்ட் என்ன எழுதணும், நம்ம ஏதாவது ஒரு கதை எழுதணும், இப்படி அந்த மாதிரிலாம் நிறைய படம் பார்க்க பழகிட்டோம். நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். நான் இப்போ இல்லை, நான் ஒர்க் போன இடத்துலயே எப்படின்னா காதில் ப்ளூடூத் மாட்டிட்டு கீழே இப்படி படத்தை வச்சுட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ அப்படி பண்ணிட்டு இப்போ இவன் என்ன புதுசாக பார்க்கணும். இதனாலே எனக்கு ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் படம் பார்க்கறங்காட்டி நான் ஏதாவது ஒரு கான்செப்ட் யோசிப்பேன், கண்டென்ட் ஏதாவது பண்ணுவேன், அதனால தான் நான் படமே பார்க்குறேன்னு. சரி, இது வரைக்கும் ஒரு 50 படம் பார்த்துருப்பேன். இந்த 2 மாசத்துல ஒரு 2-3 மாசத்துல 50 படம் பார்த்துருப்பேன். ஏதோ ஒரு கண்டென்ட் சொல்லு அப்படின்னு. அதுக்கு நான் பார்த்தது எல்லாமே ஃபைட்டு படம் கண்டென்ட் தான் எங்களுக்கு நிறைய தடவை ஓடுதுல. அப்புறம் என்ன விடு. சரி விட கோல். இப்போ என்ன பண்றேன், நான் வந்து 2 முட்டைக்கோஸ் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெருசு எடுத்தேன். சரி நாளைக்கு இதை பொரியல் பண்ணிப்போம், இன்னொன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன். ஆனால் பெரிய முட்டைக்கோஸ் ஒன்று, குட்டி முட்டைக்கோஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ சமைக்கிறதுக்கு மட்டும் குட்டி முட்டைக்கோஸ், பெரியவன் நாளைக்கு. இதுவே வந்து பாதி போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது என்னன்னு தெரியல, எனக்கு சாறு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த முட்டைக்கோசு, பாவக்காய், அப்புறம் இந்த பீர்க்கங்காய் இதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொரியல், சாப்பாடு குழம்போட பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல. அதுவும் இவ செய்யற மாதிரி தான். பொரியலே செய்ய தெரியாது, நானா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டது. அது ஒண்ணுமே இல்லை. இந்த முட்டைக்கோசுல எப்படின்னா என்னது, நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கடாயில போட்டுட்டு வெறும் மஞ்சத்தூள், உப்பு, என்ன சாரு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், இதை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சாலே அது அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நான் கடலப்பருப்பு போடுவேன், நான் இவ போட்டால் திட்டுவேன். கடலப்பருப்பு நான் எதுனாலுமே கொஞ்சம் ஒதுக்கி வைப்பேன். அது பாதியே போதும் சாமி, ரொம்பலாம் போட வேணாம்ல. இதுவே நம்ம ரெண்டுத்துக்கு அதிகம் தான். அப்படியே அதில் மிச்சத்தை முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிடலாமா? இப்போவா? இப்போ வேணாம், இது நாளைக்கு பண்ணிப்போம். நாளைக்கு இதோடு சேர்த்துக்கலாம். கேரட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன் இதுக்கோ, ஆனால் கொஞ்சம் தான் இருக்க போகிறேன். இது வந்து நான் பொடிப்பொடியாக தான் இருக்க போகிறேன். ஏன்னா அது நல்லா வந்து வேகணும். சாரு, இனிமேல் நீ சமைக்கிறது எப்போவுமே விளாக் எடுக்கலாம் சாரு. ஏன்? அப்போ தான் எல்லா வேலையும் நீயே செய்கிற, எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்ற. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, விளாகை முடிச்சுட்டாங்க, பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதை கழுவிடுன்றவா. அதானே சாரு? என்ன ஒரு வில்லத்தனமான மூஞ்சி. அது ஏன் சார் எப்பவுமே உன்னை பார்த்தா? ஊட்டியில் அவ்வளோ அமைதியாக தான் இருந்தேன். இந்த ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் வாங்கி நம்ம ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்க இருந்து வந்துட்டு இருந்தேன், எங்கயோ இருந்து இறங்கிட்டு இருந்தேன். அதாவது பேக்கர்ல இருந்து கீழே இறங்கிட்டு இருந்தேன் திருப்பூர் வந்ததுக்கு அப்புறம். திடீர்னு என்ன பார்த்து மூஞ்சி பார்த்தாலும் எனக்கு லவ்வே வர மாட்டேங்குது, ஒரு வில்லங்கமா இருக்கும். அப்படி இல்ல, லவ் வர மாட்டேன்னு சொல்ல, தெளிவா கேளு. அதாவது நீ எங்க இருந்து நடந்து திடீர்னு என்னை பார்த்து நடந்து வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயமாவே இருக்குது. வந்து என்ன பிரச்சனை பண்ண போறாளோ, என்ன சண்டை இழுக்க போறாளோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கு. இது ஏன் சாமின்னு அதான் கேட்டால், நீ நான் லவ் பண்ணும்போது உனக்கு அப்படி இல்லையான்னு கேட்டேன். லவ் பண்ணும்போதெல்லாம் அப்படி இல்லை, அப்போல்லாம் எனக்கு பயந்து அடங்கி உடங்கி இருந்தேன். இப்போ என்னை ஏறி மிதிக்கிற மாதிரி பண்ணுறியா, அப்போ தான் உன்னை பார்க்கும்போது பயமாக இருக்குது. அது எல்லா ஹஸ்பண்டுக்கும் இருக்கிறது தான். ஐயோ என்ன பண்ண காத்திருக்க போகிறாளோ அப்படி இருக்கும். நார்மலாக அஸ்வின் அப்படின்னானா ரைட்டு, இவ என்னை கூப்பிட்ற ஸ்லாங்கில் வச்சே கண்டுபிடிச்சிருவேன். இவன் என்னை சிரிச்சுக்கிட்டு கூப்பிட்றாளா இல்லை இப்படி பண்ணாலும் இது நக்கலுக்கு கூப்பிட்றது. நீ ஒவ்வொரு ரியாக்ஷன்ல ஒன்று கூப்பிடுவ, அப்போ நான் கண்டுபிடிச்சிருவேன் இது எந்த ரியாக்ஷனு அப்படின்னா நான். ஆஹா அப்படிலாம் இல்லை, இதுவும் பயப்படுறதெல்லாம் இல்லை. நீ வேற ஒரு ஸ்லாங் இருக்கும் உங்ககிட்ட, அது மட்டும் தான் பயப்படுற மாதிரி இருக்கும். நான் ஏதாவது தப்பு பண்ணுவேன், அப்பமா பண்ணி சொல்லும் போது சொல்றேன் இந்த ஸ்லாங் தான் சார் அப்படின்னு சொல்றேன். இல்ல அது கூப்பிட்டாலே கண்டுபிடிச்சிருவேன். நான் ஏதோ எங்கேயோ வெளியே போயிட்டு யதார்த்தமா அவன் ஃபேஸை பார்க்கும்போது ஏதோ பண்ணிட்டான், நம்ம முறைக்கணும், இல்லை அவ ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பார்வை போகும் பாருங்க, பையன் டர்ஃபி ஆயிடுவான். ஆமாங்க. ஐயோ நம்ம நார்மலா எனக்கு உண்மையிலேயே தலைவலி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே இதே ஒருத்தி தான். என்ன பண்ண நான் என்னாச்சு அப்படின்னு கேட்டே வரும். ஏமா ஒன்றும் பண்ணாம இப்போ ஏதோ முறைச்சா அப்படின்னா என்ன பண்ண சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு. கடைசியா சும்மா பார்த்தேன் அப்படின்னு பாருங்க, அப்போ வரும் பாருங்க ஒரு வெறி உள்ளுக்குள்ள இருந்து வேற மாதிரி இருக்கும். கட் பண்றான் ஒரு வழியா மேடம் கட் பண்ணிட்டு நினைக்கிறேன். சார் பத்துமா இதுல இந்த மணக்கிறது மட்டும் தான் இதில் கிளறதுலாம் வேற போட்டு கிளறிக்கலாம். நல்லா இட்லி குண்டான போட்டு கிளறீங்களா?
சார் முட்டை முட்டை எத்தனை முட்டை? இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். முதலில் எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் டப்பா பார்க்கவே பயமா இருக்குது. நீ ஊற்றுறத பார்த்தா இன்னும் பயமா இருக்குது. என்ன சார் பண்ண போற? சிக்கன் பொரிக்க போறியா? சூப்பர் சாமி. இப்போ இருக்குன்னு ஒரு 40-45 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தேன். நீ ஊற்றுற எண்ணெயை பார்த்தா 30-32 தாண்டா அது போலையா? ஆமாம் போடு அப்படியே டபுக்குன்னு பார்க்க அதிகமாக இருந்த மாதிரி சென்னையும் வெங்காயம் போட்டு கண்ணி வச்சு மதங்க நாங்கள் ஆயுதம். இதுவே இன்னும் குட்டியாக கட் பண்ணணும். நீ என்கிட்ட கொடுத்துருந்தா நான் குட்டியாக கட் பண்ணியிருப்பேன். ஒன்றை பற்றி எனக்கு ஆமாடி சாப்பாடு வச்சாச்சு. போதும் மதங்கி விட்டது. எடுத்து கொட்டுங்க. இதை மாற்றி நடுவில் வச்சிருக்கலாம்ல, தேசிய கொடி மாதிரி வந்திருக்கோம். ஆமா இந்த மாதிரி அறிவுலாம் அஸ்வினுக்கு மட்டும்தான் சரி வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டை கோஸ் போட்டு என்ன சார் கடையில் பண்ற மாதிரி பண்ணான்னு பார்த்தா நீ என்ன இப்படி உடைச்சிட்டு இருக்கிற? எடுத்தமா வேற கீழே மட்டும் முட்டை ஏதாவது பட்டுச்சுன்னா அவ்வளோதான் தட்டினமா. முட்டை ஓடெல்லாம் வராது. என்னது ஓடாது இல்லை சாரு. இப்படிதாங்க இவகிட்ட ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிக்கிறேன். அது முட்டை ஓடி இல்லை சாமி. எங்க பேர் சாமி முட்டை ஓடி இல்லை சாமி. அப்பாடா ஒரு நிமிஷம் எனக்கு யம தர்மராஜா முன்னாடி வந்துட்டு போனாரு. முட்டை ஒரு வேலை சொல்லவே முடியாது. நானும் எல்லாமே செய்யறேன். இந்த சமைக்கிறதுல மட்டும் அஸ்வின் எனக்கு பிடிக்காது. எனக்கு அவளை இந்த சமையலை சாப்பிடும் போது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. எதுவுமே என்ன சாமி நீ ஒரு கவுண்டர் நான் ஒரு கவுண்டரு. மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டேன் யாருது நல்லா இருக்கு கவுண்டர்னு. என்கிட்ட கேட்டாங்க எப்படி செய்யறதுன்னு, நான் சொல்லி கொடுத்தேன். அதை வச்சு கொஞ்சம் செஞ்ச பழகி. அதனாலதான் உனக்கு நான் வச்சு தரேன் இந்த சுடுதண்ணி கூட. புதுவிதமா பண்றேன்னு முட்டை பொடி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தனியா எடுத்து வச்சிருவியா சாரு? அப்புறம் இது கூட இதை போடுவியா? தனியா தான் எடுத்து வச்சாகணும். ஏன்னா வெங்காயம் போட்டோடனே இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு கடைசியா முட்டையை உடச்சு ஊத்திருந்தா அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாம் முட்டை பொரியல் தான். மறுபடியும் முதல்ல இருந்து அப்படியே ஒன்னாவே போட்டு விடுச்சாரு. ஒன்னா இறப்பதில்ல இதை போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா வணக்கத்துக்கு அப்புறம் அதை போட்டுக்கலாம். ஸ்மெல்லு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா அந்த கடையில் வர ஸ்மெல் மாதிரி வருது. அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்ல. கடையிலலாம் அப்படியே பச்சையாக போட்டுருவாங்க. வேக வைக்கிறது நல்லது. ஆல்ரெடி முட்டை போட்டல அதனால அது கருகுது பாரு. 9 மணிக்கு ஆரம்பிச்சுமா? மணி வச்சு பத்தாச்சா? 10:30 ஆயிருச்சுடி. வீட்டுக்குள்ள 9 மணிக்கு தான் வந்தோம். அதாவது 9:45 ஆரம்பிச்சா மணி 10:30. இப்போ தலைவன் நல்லா கொதிச்சிருந்தேன். முட்டை இதை போட்டு சாப்பாடும் அதுக்குள்ளே விசில் வந்துடும். 2 விசில் வந்துடும். இதுக்கப்புறம் தான் சோயா சாஸ்லாம் இருக்கலாம் சார். இதனால வணங்கும் போது சோயா சாஸ் ஊற்றி நல்லா பெரட்டினதுக்கப்புறம் பவுட்ருலாம் நிறைய போடணும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் முட்டையை லாஸ்ட்டாக போட்டு வதக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரிசி போடணும். சாப்பாட்டுக்கு போடணும். சாப்பாட்டில் கலர் சாப்பாடு வந்து காய வைக்கணும்னு நினச்சேன் வேக வச்சுட்டு. ஆனால் இப்போ முடியாது. அப்படியே போட்டு கிளறினா தான். இல்லை எனக்கு தெரிஞ்சு முடியும். ஏன்? அது விசில் வரணும், இது கொதிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸ் காக்கணும். அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. கண்டிப்பாக காயும்.
அப்போ தான் உதிரி உதிரியாக வரும், இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும் சுடு சாப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா. மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ், இதை கூட தான் எப்போ நான் பண்ணுவேன். நான் வந்து 2 யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து ஒரு கொஞ்சமாக தான் செய்ய முடியும், ஒரு 2 போட்டுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அரிசி 1 டம்ளர் இருக்கிறதுனால 2. மனம் வருகிறது. இதுலேயும் அவங்க ரெட் கலர் வச்சுருப்பாங்க, ஆனால் ஒயிட்டு தான் ஓகே, நல்லா இருக்கும். அது எல்லாமே ஒரே டேஸ்ட் தான், கலர் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். சில பேருக்குலாம் சிக்கன் ரைஸு இந்த ஒயிட் கலரில் சட்டை பிடிக்காது, ரெட் கலர் சட்டை பிடிக்கும். சில பேருக்கு ஒயிட்டில் சட்டை பிடிக்கும். எனக்கு ரெட்டு தான் பிடிக்கும், ஆனால் சார் ஒயிட்டு தான் வாங்கி கொடுப்பேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி பெப்பர் வாங்குவோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிராண்ட்லேயே அந்த பிராண்ட்லேயே இருக்கு. போதும் சாமி பெப்பர், காரமே இருக்காது சாமி. பரவாயில்ல சாமி, போதும் சாமி, விட மாட்டோம். இன்னும் தேங்காய் நான் ஊற்றுக்கணும். தேங்காய் எண்ணெய் நான் எப்பவுமே தேங்காய் நான் ஊற்றுறேன் ஃப்ரைட் ரைஸில், அது என்னமோ ஒரு டேஸ்ட் தண்ணி கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வருது. முட்டை கம்மியாயிருச்சு, பாதிவதான் காரணம். அப்புறம் வேற ஏதாவது தக்காளி தொக்கை சாமி, வெங்காயத்தோல் சாமி, வெங்காயத்தோல் எடுத்து கீழே போட்டேன் சாமி. இவளுடைய திருட்டுல என்னையும் கூட சேர்க்கிறா. நான் பண்றேன். எஸ், சாப்பாடு போட்டு கல்யாணம் தலைவனை உதிரி ஆக்குறோம். நல்லா வருதே. கலராக போகிறோம், கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு கலருவோம். இது இருக்கும் போதும். வாங்க தலைவரே, நல்லா ஆற வச்சு கலர்னா தான் நல்லா இருக்கும் உதிரி உதிரியா. இப்போ வந்து நமக்கு பசி, அதனால அந்த கரண்டி வச்சுட்டு இதுல கிளறிடுங்க. நல்லா கலர், இதெல்லாம் போட்டு கலரணும், அப்போதான் நல்லா திக்கா வரும். கடைசி எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருந்தாலும் கடாய் சாப்பாடு போட்டுக்கலாம். ஓகே, கரண்டியில் ஒட்டி இருந்தால் தான். வாடா வாடா வாடா, ஸ்மெல் பயங்கரமாக இருக்கு. இந்த மாதிரி காலையில் எங்கள் அப்பா எப்பவுமே லெமன் சாப்பாடு, புளி சாப்பாடு இந்த மாதிரி கிளறி கிளறி கொடுப்பாரு. இதே மாதிரி உட்காந்து 5 மணிக்கு வந்து சமைச்சுடுறா இல்லை, இது 5 மணிக்கு வந்து சமைச்சா தான் 8 மணிக்கே முடிக்க முடியும். இது இல்லை, லெமன் சாப்பாடு இதெல்லாம் எங்கள் அம்மா தாளிச்சிருவாங்க. எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பெரட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு எங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புவாங்க. எங்கள் அம்மா ஒரு பக்கம் தலை சீவுவாங்க, எங்கள் அப்பா கிளறி எல்லாம் டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டு ஊட்டி விட்டுட்டு தண்ணி முதற்கொண்டு எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு என் குழந்தை சொல்லுவாங்க என்னன்னு என்னை பற்றி. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவியான்னு தெரியல. நான் இந்த மாதிரிலாம் பண்ண கொஞ்சம் பண்ணுவேன். ஆனால் அந்த காலைல சில வீட்டில் வந்து அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சில வீட்டில் அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சீக்கிரம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை அவங்க அம்மாவே பழகிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். முடிஞ்சா ஸ்மெல்லு அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ வந்து டொமேட்டோ சாஸ், சாருக்கு பிடிச்ச சில்லி சாஸ் ரெண்டுமே இருக்குது. போட்டு ஒரு புடி பிடிச்சி டேஸ்ட் வேணும்னு சொல்ல போகிறோம். என்ன சார் ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க சில்லி சாஸை. சில்லி சாஸ், ஒரு சில்லி சாஸ் பைத்தியமாக இருக்கா? நமக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இது எப்படி சாப்பிட்றதே தெரியல. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போதான் புதுசு வாங்கிட்டு வந்து பிரிக்கவே இல்லை, இப்போ தான் பிரிக்கிறோம். இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். நமக்காகப்பா இவரை சொல்கிறியா? இவர் எப்படி பிக்கிறதுனே தெரியலையே, வித்தியாசமா அப்படிதான். என்ன உடஞ்சிட்டாரு? உடஞ்சிடுச்சா? ஆமாம், சூப்பர் அஸ்வின்.
சரி விடு விடு சரி விடு. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ரைஸை போடு. சார் இது எவ்வளோ ஊற்றினாலும் சாப்பிடுவா. ஆனால் பயப்பட வேணாம். டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி உங்க வீட்டில் இந்த மாதிரி சில்லி சாஸ் பைத்தியம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க அஸ்வின். ஆனா வெளியே சமைக்கிற டேஸ்ட் வராது, இது வேற டேஸ்ட் வரும். அப்படி வச்சாலும் இது எப்படின்னா நல்லா இருக்கு. அது பெப்பர் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். உண்மையை சொல்றானா பொய் சொல்றானான்னு தெரியல. இதுல உப்பு அதிகமா போட்டியா? என்ன உப்பு அதிகமா போறான்னு. ஆமா, சாப்பாடு கிளறும்போது உப்பு அதிகமா தான் இருக்கும். அதிகமா இருக்கணும். உப்பு அதிகமா போட்டனால தான் நல்லா இருக்கும். எப்படி இருக்கா? இது எப்பவுமே டேஸ்டா வருது. நான் இப்ப சொன்னது டேஸ்டா வருது. ஹாப்பி மேவோட ப்ராடக்ட் அப்படி நல்லா இருக்குல்ல? நாங்கள் சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி இதே ஹாப்பி மேவ் செஞ்சு பாருங்க. ஸோ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சார் பாருங்க படம் பார்த்துட்டு, அதாவது நான் சொல்லிட்டேன்ல எனக்கு இது என்டர்டைன்மெண்ட், அதனால இதை பார்த்துக்கிட்டு எல்லா படத்தையும் கழுவி முடிச்சிட்டேன். எப்படி இருந்ததே ஒரு வடை சட்டி, ஒரு குக்கர், 2 தட்டம் தான். டீஸ்பூன் நிறைய இருக்கு. ஏய் ஸ்பூன் எல்லாம் ஒரு கணக்கு வச்சுதான். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃப்ரைட் ரைஸை சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.